பொறுமை இல்லாதவங்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்கும் அப்படின்னா ஜீரண கோளாறுகள் இருக்கும், சர்க்கரை நோய்னு சொல்றது இருக்கும். இதெல்லாம் அவங்க அந்த இயல்பான மனநிலைக்கு திரும்பும் போதுதான் கிடைக்கும். அதை அறிவுறுத்துறது தான் நம்மளுடைய வேலை. இப்போ வரும்போது அவங்க உடல் ரீதியா பாதிப்புகளை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த பாதிப்புகளுக்கான காரணம் யாருக்கு தெரியும்னா அதை கணிக்கக்கூடிய மருத்துவருக்கு தெரியும். இந்த பாதிப்பு வருவதற்கு காரணம் என்ன? ஏன்னா நம்மளுடைய கணக்குப்படி நோய்கள் என்பது நம்ம இயல்பற்ற மனநிலையில் இருக்கும்போது, இயற்கைக்கு ஒத்து போகாத போதுதான் வர்றது. அப்ப நம்ம இயல்பற்ற மனநிலைங்கிறது எந்த கேடான மனநிலை பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு பொறுமை இல்லாதவங்க வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன நோய்கள் இருக்கும் அப்படின்னா ஜீரண கோளாறுகள் இருக்கும், சர்க்கரை நோய்னு சொல்றது இருக்கும், உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், வாயில பிரச்சனை இருக்கலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வாய் புண்ணா இருக்கு அப்படிம்பாங்க, வயிறு வலி அப்படிம்பாங்க, ஏதோ நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இப்ப நம்ம அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிற முடியும்னா அவங்க அதிகமான கவனம் செலுத்துறாங்க, ஓவர் கான்சென்ட்ரேஷன் அல்லது கவலைகள் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம உணர முடியும். அப்ப அதை அவங்களுக்கு உணர்த்தணும். நீங்க சில விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துறீங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு ரொம்ப நேரம் முழிக்கிறீங்க, படிக்கிறது அல்லது வேலை செய்யறது, அந்த வகையில அதிக நேரம் முடிச்சிருக்கிறதுனால வரக்கூடிய பாதிப்புகளா இருக்கு. இல்லாட்டி காலையில அதிக நேரம் தூங்கிட்டு நேரம் தவறி குளிக்கிறது, நேரம் சாப்பிடுறது, இதெல்லாம் கூட உங்களுடைய இந்த வயிறு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அல்லது பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, அவங்களுடைய வேற மனசுல கவலைகள் பிரச்சனைகள் இருக்கான்னு நம்ம கேட்கும்போது அவங்களோட பிள்ளைங்களோட படிப்பை பற்றி சொல்லலாம், வேற ஏதாவது விஷயங்களை பத்தி அவங்க எத்தனையோ காரணங்கள் இருக்கும் அதை பற்றி பேசுவாங்க. அப்ப நம்ம அந்த விஷயங்களை சரியா ஹேண்டில் பண்றதற்கு அவங்களுக்கு நம்ம ஒரு ஆலோசனை சொல்லலாம். இதெல்லாம் செய்யும் போதுதான் அது முழுமையான சுகம் கிடைக்கும். வெறுமனே நம்ம மருந்து கொடுத்துட்டு அல்லது அந்த நேரத்துல சக்தி ஓட்ட பாதை தூண்டுறதுனால அது அந்த நேரத்துல சரியாகுமே ஒழிய முழுமையான சுகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப அவங்க திரும்பவும் மீண்டும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு, இயல்பான மனநிலைக்கு வரணும். அப்பதான் அந்த மூல ஆற்றல் உயிர் மூல ஆற்றல் முழுமையா செயல்படும்.